அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று ரொம்ப அற்புதமான ஒரு திருநாளுங்க. நமக்கு ஆயுள் இருந்தால் தாங்க நம்ம எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியுங்க. நிறைய பேருக்கு சொத்து பத்தெல்லாம் நிறையா இருக்கும், வீடு மனை இருக்கும், பெரிய பெரிய பதவியெல்லாம் இருப்பாங்க. ஆனால் சிலருக்கு தான் அதை அனுபவிக்கக்கூடிய குடுப்பனை இருக்கும். அந்த அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆயுள் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும். ஒரு மனிதனுடைய ஆயுள் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான் தாங்க. அதனால தாங்க இவருக்கு ஈஸ்வர பட்டம் எல்லாமே கிடைச்சிருக்குதுங்க. அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள்ளார மாறுகிறாருங்க. அப்படிப்பட்ட இந்த மாற்றமானது கிட்டத்தட்ட மீனராசியிலேயே 2 வருடம் 1 மாத காலம் வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருந்து பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறாருங்க. சனீஸ்வர பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி அப்படின்னு சொன்னாலே சிலருக்கெல்லாம் அப்படியே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். ஏன்னா அவர் பாடாப்படுத்துவார். அதே நேரத்தில் ஜோதிட சாஸ்திரத்தில் பிருகத் ஜாதகம், ஜோதிட அலங்காரம் உள்ளிட்ட பழையான நூல்கள்லாம் என்ன சொல்லுது? நல்லவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனுக்கு கெட்டவனாகவும் இருக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான். அதாவது தெருக்கோடியில் நிற்கிறவங்களையும் கோட்டீஸ்வரராக மாற்றக்கூடியவர், கோடி கோடியாக வைத்திருக்கக்கூடியவரையும் தெருக்கோடியிலே கொண்டு போய் நிறுத்தக்கூடியவர். அப்போ சனி பகவானை நீதிக்கோள் அப்படின்னு ஜோதிட நூல்கள் எல்லாமே பாராட்டுகிறது. நாம் என்ன செய்கிறோமோ, நாம் எதை விதைக்கிறோமோ அது நமக்கு அறுவடையாக கிடைக்கும், அது நமக்கு பலனாக கிடைக்கும். இந்த மீனத்திற்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி உலக மக்கள் மத்தியிலே ஒரு விதமான கலக்கத்தை ஏற்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் தெய்வ பக்தியையும் உண்டாக்குவதாக இருக்குங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியால் என்னென்ன பலன்கள்லாம் உருவாக போகுது, என்னென்ன ஏற்பட போகுது, எந்தெந்த ராசிக்கெல்லாம் சனி பயிற்சியால் நல்லது நடக்க போகுது, யாருக்கெல்லாம் தொல்லைகள் ஏற்பட போகுது, யாருக்கெல்லாம் யோகம் அடிக்க போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. மேஷ ராசிக்காரர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்லது தாங்க செய்ய போகுது. குறிப்பாக உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அப்படிப்பட்ட பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 12வது வீட்டில் போய் மறையிறாருங்க. அதனால் மேஷராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகங்கிற யோக பலனை அடுத்தடுத்து நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இதுவரைக்கும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருந்தார், நல்லது அல்லது ரெண்டையும் கலந்து கலந்து கொடுத்துருந்தார். இப்போ 7.5 சனியில் விரயச்சனி ஆரம்பிச்சிருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க நடிக்கிறவங்க யார், உண்மையான நட்போடு இருக்கிறவங்க யார், உண்மையாக விசுவாசமாக இருக்கிறவங்க யார், அதெல்லாம் இனிமேல் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதையெல்லாம் இனிமேல் அவர் காட்டி கொடுக்க போகிறாரு. கூடவே இருந்துக்கிட்டு குழி பறிக்கிறவங்க யார், முதுகுக்கு பின்னால் குத்துறவங்க யார், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர போகிறாருங்க. 12ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்றதுனால தூக்கம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வேலை சுமை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. சாப்பாடு இருந்தும் கூட நேரத்தில் போய் சாப்பிட முடியலை, அந்த நேரம் பார்த்து தான் ஏதாவது முக்கிய வேலை வருது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் தொடர்ந்து அக்கறை காட்டுறது நல்லதுங்க. இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்த்துறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் விரயச்சனி 7.5 சனி தொடங்கி இருக்கிறதுனால யாரையும் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்க. அவர் பார்த்துப்பார், அவர் எனக்கு எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு யாரையாவது நம்பிக்கிட்டு யார் பேரையாவது சொல்லிக்கிட்டு அது மாதிரி நீங்கள் பயணம் பண்ணவே கூடாது. சனி பகவான் 9வது வீட்டை பார்க்குறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டணும். அவங்களுக்கு அடிக்கடி கொஞ்சம் உடம்பு முடியாமல் போகுங்க. மற்றபடி இந்த சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு அடுத்தடுத்து வெற்றியும் சந்தோஷம் சேரும். இனந்தெரியாத சில மனக்கவலைகள், பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் யார், உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்னன்னு காட்டி கொடுப்பதாக இருக்குங்க. சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு யோக பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு திருநள்ளாறில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போய் நீங்கள் ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லதுங்க. அதே மாதிரி நோயாளிகளுக்கு உங்களால் முடிந்த சில உதவிகளெல்லாம் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் மாதுளம்பழம் தானமாக கொடுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி அருமையாக இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு பிரபல யோகாதிபதியே சனீஸ்வர பகவான் தாங்க.
சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்துட்டாலே நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிக்க முடியுங்க. எடுத்ததெல்லாம் இனிமேல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தொடுக்கும் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய சாதனைகளை உண்டாக்குங்க. அதே மாதிரி உங்கள் மனசில் இருந்து வந்த கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. ஒரு தைரியம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எங்கே போனாலும் நம்மால் ஜெயிக்க முடியும், எதையும் நம்மால் சமாளிக்க முடியும், நாம் தான் எல்லாம். நம்ம மனசை நாம் தயார்படுத்திக்கிட்டோம்னா, நாம் மனநிலையில் குணநிலையில் உறுதியாக இருந்துட்டோம்னா நம்மால் முடியுங்கிற எண்ணத்தை உருவாக்குவாருங்க. லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்ததுனால எல்லா வகையிலுமே இனிமேல் லாபம் உண்டு. அதே மாதிரி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உத்தியோகத்தில் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாருங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல இது வரைக்கும் உட்கார்ந்து வேலையில் எப்போ பார்த்தாலும் தொந்தரவு கொடுத்தாரு. இனிமேல் உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் அள்ளி கொடுப்பாரு. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்த பயம் விலக ஆரம்பிக்கும். இந்த வாரம் என்னாகுமோ, அடுத்த வாரம் என்னாகுமோ, இந்த வேலையில் நம்மளை வச்சுப்பாங்களோ வச்சுக்க மாட்டாங்களோ அப்படின்னு இருந்த பயநிலை மாறும். மற்றபடி இந்த சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே அதிர்ஷ்டத்தையும், முதல் தரமான ராஜயோகம், அதாவது வீடு மன சொத்து வாங்கிறது, நகை நட்டு வாங்கிறது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கறது, வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுன்னு மிகப்பெரிய ராஜயோகத்தை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க. மேலே மேலே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு திருத்தணி அருகில் இருக்கக்கூடிய திருவாலங்காட்டில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பாளையும் சென்று வணங்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஏழை நோயாளிக்கு மருந்து வாங்கிறதுக்கான உதவிகளை கொஞ்சம் செய்து கொடுங்க. தேங்காய் தானமாக கொடுங்க. அமோகமாக இருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களே, உங்களுடைய பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவரே சனீஸ்வர பகவான் தாங்க. அப்படிப்பட்ட சனீஸ்வரர் இதுவரைக்குமே உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் தான் உட்கார்ந்துருந்தார். 9வது வீடு நல்ல வீடு, ஓரளவுக்கு நல்ல வீடு இருந்தாலும் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்தாரு, சேமிப்புகளை கரைச்சார். ஒரு பக்கம் கடனை கொடுத்தாரு, ஆனால் இன்னொரு பக்கம் சொத்து வாங்க வச்சார். கடனும் கொடுத்து சொத்தும் கொடுத்தாரு. ப்ராப்ளம் வித் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு மாறி மாறி பலன்கள்லாம் கொடுத்தாருங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த 10ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களை தேடி கௌரவ பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட வருங்க. அதே போல் உங்களுக்கு பெரிய பட்டங்களும் கிடைக்கும். போட்டிகள், தேர்தல்கள் இதிலெல்லாம் கூட நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்தனால புது வேலை கிடைக்கும். ஆனால் இருக்கிற வேலையில் கொஞ்சம் சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆள் குறைப்புங்கிற பேரில் அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில சின்ன சின்ன தொந்தரவுகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும். பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவீங்க. பிள்ளை பாக்கியம் உருவாகும். அதே மாதிரி திருமணம் தள்ளி போனவங்களுக்கும் சீக்கிரம் திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சியால் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு திருக்குள்ளிக்காட்டிலே அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ பொங்கு சனீஸ்வரரை போயிட்டு தரிசனம் செய்துட்டு வாங்க. தொழுநோயாளிகளுக்கு உதவுங்க. அதே மாதிரி துவரம்பருப்பு தானமாக கொடுங்க. அருமையாக இருக்குங்க. கடக ராசிக்காரர்களே, கடந்த 5-6 ஆண்டுகளாக உங்களை போட்டு புரட்டி எடுத்துட்டாருங்க சனீஸ்வர பகவான். கண்டகச்சனியாகவும் அஷ்டமத்து சனியாகவும் அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் புயலை வீச வைத்தவருங்க இந்த சனி பகவான். பல பிரச்சனைகளை உருவாக்கினார். எல்லாரையும் பிரித்து விட்டார். நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டீங்க. அந்த நிலைமை இன்னையிலேருந்து மாறுதுங்க. இன்னையிலேருந்தே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. 9ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துட்டார். அதனால் உங்களையும் மீறி உங்கள் மனசுக்குள்ளார இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கு இல்லைங்களா, அது உங்களை விட்டு விலகி போகும். தாழ்வு மனப்பான்மை விலகி ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளார பேச ஆரம்பித்தாலே பிரச்சனை தான். அதனால் வாயிருந்தும் ஊமையாக அமைதியாக இருந்தீங்க. இனிமேல் கணவன் மனைவிக்குள்ளார பேச ஆரம்பித்தா சந்தோஷம் அதிகரிக்கும். சந்தோஷ செய்திகளும் இனிமேல் அதிகரிக்கும்.
குடும்பத்தில் பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவீங்க. பிள்ளைகளுடனும் அடிக்கடி விவாதங்கள்லாம் இருந்தது இல்லைங்களா? இனிமேல் பிள்ளைங்க உங்களுக்கு பாசமாக இருப்பாங்க, உங்களை புரிஞ்சிப்பாங்க. ஏன் வீட்டுக்கு வரோங்கிற நிலைமை மாறி எப்போ வீட்டுக்கு போகலாங்கிற ஒரு அமைதியான சூழல் இனிமேல் உருவாகுங்க. மேலே மேலே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஏரிக்குப்பம் அப்படிங்கிற ஊரில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய எந்திர சனீஸ்வர பகவானை போய் தரிசனம் செய்யுங்க. காது கேளாதவர்களுக்கு நீங்கள் உதவுங்க. வாழைப்பழம் தானமாக கொடுங்க. அமோகமாக இருப்பீங்க. சிம்ம ராசிக்காரர்களே, சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள். பொதுவாக உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பகை கிரகமாக தாங்க இருக்கிறாரு. கடந்த 2.5 வருஷமாக கண்டகச்சனியாக இருந்து உங்களை போட்டு உருட்டிக்கிட்டே இருந்தாருங்க. ஆரோக்கியமாக நீங்கள் இல்லைங்க. எப்போ பார்த்தாலும் கழுத்து வலி, கால் வலி, காது வலின்னு சொல்லி ஏதாவது ஒரு வலி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, புலம்பிக்கிட்டே இருந்தீங்க. அந்த நிலைமை இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஆமாங்க, கண்டகச்சனியாக இருந்த சனி பகவான் இப்போது அஷ்டமத்து சனியாக மாறுறாருங்க. அஷ்டமத்து சனியா? அது இதை விட இன்னும் மோசமாச்சே, இதை விட அதிகமாக கஷ்டப்படுத்துமாச்சேன்னு நீங்கள் கேட்குறதுல நியாயம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசியை இது வரைக்கும் சனி பகவான் பார்த்தார் இல்லைங்களா? அந்த பார்வை விலகுது. அப்படி இருக்கிறதுனால மனசில் இருந்த குழப்பம், தடுமாற்றம் அதெல்லாம் விலகும். ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நோய் நொடி உபாதைகள் அதுலேருந்து வெளியில் வருவீங்க. மருந்து மாத்திரை டாக்டர் ஹாஸ்பிட்டல்னு அலைஞ்சு ஒரு மாதிரி ஆகிட்டேங்கிற நிலைமை மாறி இனிமேல் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பீங்க. உணவு கட்டுப்பாடோடு இருப்பீங்க. உங்களை நீங்களே கட்டுப்படுத்தவும் ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்லதை கொடுக்கறதுக்கும் கெடுதல்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கும் நாமக்கல்லில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை சென்று தரிசனம் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் நடக்க முடியாமல் கால்களை இழந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. உளுத்தம்பருப்பு தானமாக கொடுங்க. அமோகமாக இருக்குங்க. கன்னி ராசிக்காரர்களே, உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான். அதனால தாங்க சனி பகவான் உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடியவருங்க. கண்டகச்சனி அப்படின்னாலே கொஞ்சம் படுத்தக்கூடிய இடம்தாங்க. உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துங்க. முன்ன மாதிரி அலட்சியமாக இருக்காதீங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் வராது, நான் அயன்பாடி அப்படி, நான் ஜிம்பாடி அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் இனிமேல் தவிர்க்க பாருங்கள். ஏன்னா அலர்ஜி இன்ஃபெக்ஷனால் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நடந்து போகும்போது திடீர்னு சறுக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குளியலறை, கழிவறை இதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்து பயன்படுத்தணும். முன்ன மாதிரி இல்லைங்க, இப்போல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு அப்படின்னு ஒரு சிலர் உங்களை சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் கோபத்தை கொஞ்சம் குறைங்க. பதட்டங்கள் கொஞ்சம் அதிகமாகும். ஏதாவது ஒரு விஷயம்னா அப்படி ஆயிடுச்சு, அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்காம அப்படி தானே ஆயிருக்கு, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 7ஆம் இடத்துல கண்டகச்சனியாக இந்த சனி பகவான் இருக்கிறதுனால வியாபாரத்தில் கூட்டுத்தொழில் வேண்டாம், தவிர்க்க பாருங்கள். பங்குதாரர்கள், வேலையாட்களெல்லாம் தொந்தரவு வர வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. பிள்ளையார்பட்டியில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ கற்பக விநாயகரை சென்று தரிசனம் செய்துட்டு வாங்க. பார்வை இல்லாதவர்களுக்கு உதவுங்க. அதே மாதிரி நீங்கள் மறவாமல் ஏதாவது ஒரு வகையில் கடலைப்பருப்பு தானமாக கொடுங்க. அமோகமாக இருக்குங்க. 12 ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியால் என்னென்ன பலன்கள்லாம் உருவாக போகுது, என்னென்ன ஏற்பட போகுது, எந்தெந்த ராசிக்கெல்லாம் சனி பயிற்சியால் நல்லது நடக்க போகுது, யாருக்கெல்லாம் தொல்லைகள் ஏற்பட போகுது, யாருக்கெல்லாம் யோகம் அடிக்க போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களே, ஒரு திரிகோணத்திற்கும் ஒரு கேந்திரத்திற்கும் பிரபல யோகத்தை அள்ளித்தரக்கூடிய வீடுகளுக்கும் சொந்தக்காரராக சனீஸ்வர பகவான் உங்களுக்கு இருக்கிறாருங்க. யாருக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்தீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு எதிராக திரும்பினாங்க. வளர்த்த கடா மாரில் பாஞ்ச மாதிரி எல்லா தொந்தரவுகளையும் உங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த நிலைமையெல்லாம் மாறி இப்போது 6வது வீட்டுக்குள்ளார சனீஸ்வர பகவான் நுழைஞ்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அடுக்கடுக்காக யோகங்களை நீங்கள் அனுபவிக்கலாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, மாலை மரியாதை உண்டு, முதல் மரியாதையும் கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவீங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு குழந்தையே கிடைக்கல, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினச்சவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்குங்க. குடும்பத்தில் இனிமேல் ராஜயோகம்தான் அப்படின்னு சொல்லலாங்க. வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் புது பிரான்ச் எல்லாம் போடுவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்கும்.
கம்பெனியே அவர் கண்ட்ரோலில் தாங்க இருக்குதுன்னு சிலர் சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரம் அருகிலுள்ள பொழிச்சலூர் அப்படிங்கிற ஊரில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய வட திருநள்ளாறு என்று சொல்லக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை சென்று தரிசனம் செய்துட்டு வாங்க. அதே மாதிரி காது கேளாதவர்களுக்கு நீங்கள் உதவுங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் முக்கியமாக செய்யக்கூடியது வந்து தேங்காய் தானமாக கொடுங்க. அமோகமாக இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதனாகிய அங்காரகனாகிய செவ்வாய்க்கு எதிர்கிரகமாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். கடந்த 2.5 வருஷமாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் உட்கார்ந்து சந்தோஷமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கிட்டாருங்க. இந்த சனி பயிற்சியால் குடும்பத்தில் நல்லது நடக்குங்க. அதே மாதிரி உடம்பெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஒரே வலியாக இருந்தது, சோர்வு களைப்பாக இருந்தது. அதிலேருந்து விடுபட்டு உற்சாகமாக இனிமேல் நீங்கள் இருப்பீங்க. 5வது வீட்டுக்குள்ளார சனீஸ்வர பகவான் நுழைஞ்சிருக்கிறதுனால பிள்ளைகளை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அவங்களுடைய நட்பு வட்டத்தை கண்காணிக்கிறது நல்லது. அதே மாதிரி அவங்களுடைய நடத்தை கோலங்களை கண்காணிக்கிறது நல்லது. அப்படியே சுதந்திரமாக விட்டுறாமல் நடுநடுவில் உங்களுடைய கைடன்ஸ், உங்களுடைய வழிகாட்டுதல் அதெல்லாமே அவங்களுக்கு தேவைப்படுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நிறைய தொந்தரவு, நிறைய அவமானங்கள், அசிங்கங்கள்லாம் பட்டீங்க. அதே மாதிரி சம்பள பாக்கி தொகை இன்னும் கைக்கு வந்த பாடில்லை, அந்த பென்ஷன் தொகை இனிமேல் வந்த பாடில்லை, அதெல்லாம் இனிமேல் கைக்கு வர ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம், நல்ல ஒரு உயர்வு, சில சலுகைகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. இந்த சனிப்பயிற்சியால் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு மறவாமல் திருநெல்வேலி அருகில் உள்ள ஸ்ரீ வைகுண்டத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ கைலாயநாதர் சன்னதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானை சனிக்கிழமையில் போய் தரிசனம் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி மனநலம் குன்றியவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் உதவுங்க. பச்சரிசி தானமாக கொடுங்க. அருமையாக இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கு தனாதிபதியாகவும் தைரியஸ்தானாதிபதியும் வரக்கூடியவரே சனீஸ்வர பகவான் தாங்க. செலவுகளை கொஞ்சம் குறைக்கிறது நல்லதுங்க. ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. நேரத்தில் சாப்பிட்றது நல்லது. கூடா பழக்க வழக்கங்கள் இலவசமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எதையாவது நீச உணவுகளை சாப்பிட்டுட்டு உடம்புக்கு எடுத்துக்கக்கூடாதுங்க. நட்பு வட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சிடுசிடுன்னு அவங்கள்ட்ட பேசின்னு இருக்க வேண்டாங்க. அதே மாதிரி 4வது வீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி பகவான் 10வது வீட்டை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை சுமை கொஞ்சம் இருக்கும். சின்ன சின்ன வீண் பழிகள் உங்களுக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கவனமாக இருங்க. வீடு கட்டலாம், ஆனால் அதே நேரத்தில் பேங்க் லோனை ரெடி பண்ணிவிட்டு கட்டுங்க. கையில் இருக்குது அதுக்குள்ளார முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் கட்ட ஆரம்பிப்பீங்க. ஆனால் அதுக்கு பிறகு பற்றாக்குறை வரும். அப்புறம் கட்ட முடியாமல் போகக்கூடும். அந்த வகையில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்குங்க, பழசு வாங்காதீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கஞ்சனூர் அருகிலுள்ள திருக்கோடிக்காவலூர் அந்த ஊரில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பாலசனீஸ்வர பகவானை போயிட்டு தரிசனம் செய்துட்டு வாங்க. அதே மாதிரி மறவாமல் அதாவது வாய்ப்பேச இயலாதவர்களுக்கு நீங்கள் உதவுங்க. வெற்றி கிடைக்கும். வாழைப்பூ தானமாக கொடுங்க. ஜெயிச்சு காட்டுவீங்க. மகர ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதனே சனீஸ்வர பகவான் தாங்க. அவருடைய ஆதிக்கத்தில் அவருடைய சாயலாக நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 7.5 சனின்னு தான் பேர். ஆனால் 9-10 வருஷமாக உங்களை போட்டு உருட்டி எடுத்துட்டாருங்க. எவ்வளவோ பிரச்சனைகள், வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனைகள், எத்தனையோ இரவுகள் நீங்கள் தூங்காமல் தனித்து உட்கார்ந்திருந்த காலங்கள் எல்லாமே உண்டுங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே இன்னையோட ஒரு முடிவுரை வருது. எல்லாத்துக்குமே இனிமேல் நல்லாயிருக்கும். எல்லா வகையிலுமே இனிமேல் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. அதே மாதிரி சில இடங்களில் வந்து நீங்கள் அவமதிக்கப்பட்டீங்க, அதெல்லாம் மாறுங்க. வருமானம் இல்லாமலும் கஷ்டப்பட்டீங்க. சொந்த வீடு வாங்க முடியாமலும் இருந்த வீட்டை கொடுத்துட்டும் நிர்கதியாக நின்னீங்க. அந்த நிலைமை எல்லாமே இனிமேல் மாறுங்க. சொந்த வீடு வாங்குவீங்க. வசதி வாய்ப்புகள் படிப்படியாக பெருகும். வண்டி வாகனமும் புதுசு வாங்குவீங்க. தொழில் தொடங்குவீங்க. வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகும். கோர்ட்டு கேஸு உங்களுக்கு சாதகமாகும்.
எங்கே போனாலும் நல்லதெல்லாம் நடக்கும். அடுக்கடுக்காக மிகப்பெரிய யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பன்ருட்டி திருவதிகையில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானையும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானையும் சென்று தரிசனம் செய்துட்டு வாங்க. அதே மாதிரி ஏழை நோயாளிக்கு மருந்து வாங்கி கொடுங்க. முடிந்த வரைக்கும் உலர் திராட்சையும் தானமாக கொடுங்க. அருமையாக இருக்குங்க. கும்பராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கடந்த 5.5 வருடங்களாக உங்களை அலகழிச்சிட்டாருங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்குனாருங்க. வசதி வாய்ப்புகளையும் குறைச்சாருங்க. செலவுகளையும் அதிகமாக்கிக்கிட்டே இருந்தாருங்க. அதுலேயும் கடந்த 2.5-3 வருஷமாக பார்த்திங்கன்னா உடம்பு முடியாமல் உங்களை போட்டு புரட்டி எடுத்தார். சாப்பாடு சாப்பிட்றோமா அல்லது மருந்து மாத்திரையே சாப்பாடாக சாப்பிட்டுன்னு இருக்கிறோமா அப்படின்னு நீங்களே சில நேரங்களில் அலுத்து போயிட்டீங்க. அந்த நிலைமை எல்லாமே இனிமேல் மாறும். மருந்து மாத்திரை இனிமேல் குறைய ஆரம்பிக்கும். அழகு ஆரோக்கியம் இனிமேல் அதிகமாகும். எங்கே போனாலும் ஒரு தடுமாற்றம் இருந்தது, தாழ்வு மனப்பான்மை இருந்தது, தள்ளி வைக்கிறாங்க, நாம் அப்படி என்ன பாவம் பண்ணோம்னு சில நேரங்களில் முணுமுணுத்தீங்க. அந்த நிலைமை எல்லாமே இனிமேல் மாறும். 7.5 சனியில் ஜென்ம சனி விலகி பாதச்சனியாக இவர் இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால கால்வலி கழுத்து வலி மட்டும் கொஞ்சம் வரும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. பெரிய நோயினுடைய உபாதைகள்லாம் இனி விலகும். மருந்து மாத்திரை குறையும். ஆரோக்கியம் அதிகமாகும். மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீங்கள் மறவாமல் தேனி அருகிலுள்ள குச்சனூரில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய சுயம்பு ஸ்ரீ சனீஸ்வர பகவானை சென்று வணங்குங்க. ஆதரவற்ற முதியோர்களுக்கு நீங்கள் உதவுங்க. அது மட்டும் இல்லாமல் மாம்பழமோ அல்லது நெல்லிக்காயோ தானமாக கொடுங்க. அமோகமாக இருப்பீங்க. மீன ராசிக்காரர்களே, கடந்த 2.5 வருஷமாக உங்களுக்கு விரயச்சனியாக இருந்து வந்த சனீஸ்வர பகவான் இப்போது ஜென்மச்சனியாக மாறியிருக்கிறாருங்க. கடந்த 2.5 வருஷமாக எவ்வளவு செலவு, தண்ணியாக காசு செலவு பண்ண ஆகுது, பணம் செலவாயிண்டே இருக்குது, ஆனால் எந்த தீர்வும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் புலம்பி தவித்தீங்க. அதே மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் இடைத்தரகர்கள், புரோக்கர்கள் கையில் காசை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. எதுவாக இருந்தாலும் நேரடியாக நீங்கள் போங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அதனால் நான் அப்படியே கேட்டுட்டு வந்துட்டேங்கிறதெல்லாம் இனிமேல் வேண்டாங்க. சாப்பாட்டில் கவனமாக இருங்க. கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, கண்டதை சாப்பிட்றது, நொறுக்கு தீனியெல்லாம் நிறையா எடுத்துக்கிறது, அதெல்லாம் இனிமேல் நீங்கள் தவிர்க்க பார்க்கணும். ஒபிசிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் பருமனாகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லது. ஆர்கானிக் உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. மற்றபடி இந்த 7.5 சனி ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால நேரங்கட்ட நேரத்தில் தூக்கம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்குள்ளாரையே நீங்கள் ஒரு சுய கட்டுப்பாடு அதை ஏற்படுத்தின நல்லது. யாராவது எதாவது சொன்னாங்கன்னா சுரின்னு ஒரு கோபம் வரும். அந்த முன் கோபத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி மறதி வரும். திடீர்னு மோதிரத்தை எங்கேயோ கழட்டி வச்சேன் தேடின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு இடமா வச்சு எடுக்கிறது நல்லது. மன நிம்மதி கொஞ்சம் இல்லாமல் இருக்கிற மாதிரி தோணும். அதுக்கு கொஞ்சம் தெய்வ வழிபாடில் ஈடுபடுறது நல்லது. தியானம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த ஜென்மச்சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலகி உங்களுக்கு நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு திருவள்ளூர் அருகில் இருக்கக்கூடிய காக்கலூரில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை நீங்கள் வணங்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி சாலையோரம் வசிப்பவர்களுக்கு உணவு, துணிமணி இதெல்லாம் வாங்கி கொடுங்க. அதே போல் மறவாமல் உளுத்தம் பருப்பு நீங்கள் தானமாக கொடுங்க. அற்புதமாக இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.